வணக்கம் மக்களே. 6/3/2025 வியாழக்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டு தொடரில் முதல்ல பேசியிருக்காரு. அதாவது கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவோட 47வது அதிபராக பதவியேற்ற பிறகு முதலாக நாடாளுமன்ற இந்த கூட்டு தொடரில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அங்கே அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத இன்றைக்கி உலக அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரஸ்பர நதி, அதாவது பரஸ்பரமாக வரி விதிக்கிறது தொடர்பாக பேசியிருக்காரு. அதாவது எங்கள் நாட்டு மீது, அதாவது அமெரிக்காவின் மீது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்த வரி விதிக்கிறீங்களோ அதே ஈக்குவலான சமமான வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்தியா பற்றி பேசல. இந்தியா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதியாகும் பொருளுக்கு 100% வரி விதிக்குது. அதே வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு இது தொடர்பாக மோடி, எனது நண்பர் மோடி அவர்கள் சமீபத்தில் வந்தார். அவர்கிட்ட நான் என்னுடைய நிலையை விளக்கிட்டேன். இது தொடர்பாக யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது, யாரோட வேணுமாலும் நான் விவாதிக்கிறது தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே நேற்றுக்கே சொன்ன மாதிரி சைனா, மெக்சிகோ, பிரேசில் போன்ற நாடுகள் மீது 25% அல்லது 10% போன்ற வரிகள்லாம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலடியாக சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களும் வரி விதிக்க தயார் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த மக்காச்சோளம் போன்ற பொருட்களுக்கெல்லாம் நாங்களும் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இது ஒரு வர்த்தக போராக மாறுமா அப்படின்னு அரசியல் நிபுணர்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியை தான் இன்றைக்கி எல்லா பத்திரிகை செய்தியிலையும் முதல்ல பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 2வது செய்தியை பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு சென்னையில் நடந்த அதாவது அனைத்து கட்சி கூட்டம், முதல்வர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் எது தொடர்பாது அப்படின்னா, இந்த தொகுதி மறு சீரமைப்பு, அதனால் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு அந்த எம்பிகளின் எண்ணிக்கை குறைய தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் அழைத்திருந்தார். அந்த கூட்டம் நேற்றுக்கு நடந்துச்சு. அது சில கட்சிகள் புறக்கணித்தன, சில கட்சிகள் ஆதரித்தன. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்த எம்பிகளை சேர்ந்து ஒரு எம்பிகள் குழு உருவாக்கணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இப்போ உள்ள இந்த 1971 சென்சஸ் படி உள்ள இந்த எம்பிகள் எண்ணிக்கையை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தொடரணும், இதில் எந்த விதமான மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னும், அதாவது அரசோட இந்த மக்கள் தொகை தடுப்பு, அந்த குடும்ப கட்டுப்பாடு, அந்த திட்டங்களை நிறைவேற்றியதற்காக தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இந்த இதில் கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இதில் சில கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே கலந்து பேசிக்கிட்டாங்க. புறக்கணித்த கட்சிகள்னால் பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் புறக்கணித்தாங்க. அதேமாதிரி அதிமுகலேருந்து அவர் ஜெயக்குமார் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் உள்ள எல்லா தோழமை கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் பிரதான செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி எந்த விதமான அறிவிப்புமே வரல. ஆனால் இது அரசியலுக்காக திமுக நடத்தக்கூடிய கூட்டம் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 3வது இந்த ரயில்வேயை பொறுத்த மட்டும் தாம்பரம், அதாவது எழும்பூருக்கும் கடற்கரைக்கு இடையே, அந்த பீச் எக்மோருக்கு இடையே 4வது லைன் அமைக்கணும் அப்படி ரொம்ப நாள் கோரிக்கை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள லைன் 2 லைனில் மொத்தம் 3 ட்ராக் இருக்குது. அந்த எழும்பூருக்கும் பீச்சுக்கும். அதில் 2 புறநகர் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது, இன்னொன்றில் சாதாரண எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அதேமாதிரி குட்ஸ் ட்ரெயின் ஓடிக்கிறதுக்கு. இது பத்தலை, அதிகமான ட்ரெயின்கள் இயக்கிறதுக்கு இந்த இது பத்தலை அப்படின்னு நெடுநாட்களாக ரயில்வேட்ட பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து எழும்பூருக்கும் கடற்கரைக்கும் இடையே 4வது பணியை 4வது லைன் அமைக்கிற பணியை கடந்த ஆண்டு ரயில்வே துறை துவங்கியது. அந்த பணி 100% முடிஞ்சிருச்சு. விரைவில் பாதுகாப்பு ஆணையர் அதில் சோதனை ஓட்டம் நடத்திட்டு அந்த பாதையும் அதாவது ட்ரெயின் விடுறதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும், இதனால் இந்த சிந்தாரிப்பேட்டை, இளம்பூர் இந்த பகுதியிலலாம் கூட ட்ரெயின் நிப்பாட்டி, சர்வீஸில் நிப்பாட்டி கொஞ்சம் டிஸ்லொகேஷன்லாம் ஆச்சு. அது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு விரைவில் இந்த 4வது லைன் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு 2 நாட்களாக ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரம் நடந்துருக்கு. மகாராஷ்டிராவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் அங்கே நடந்துருக்கு. அங்கே சமாஜ்வாதியோட எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் அபு ஆஸ்மி.
அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி. அவர் காலத்தில இந்தியா வந்து தனிநபர் அதாவது ஜிடிபி வந்து அதிகமா இருந்துச்சு. பொருளாதாரத்தில மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. இது வந்து அங்குள்ள மகாராஷ்டிரா உள்ள அந்த மராட்டிய எம்பிகள் அவங்கலாம் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் கடுமையான ஆட்சேபணத்துக்கெல்லாம் இதாச்சு. இது வந்து சர்ச்சையா 2 நாளா ஓடிக்கிருந்துச்சு. இந்நிலையில் நேத்திக்கு அவர் வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுக்குமே வந்து இடைநீக்கம். அதாவது மகாராஷ்டிரா அந்த சட்டசபையில இந்த பட்ஜெட் கூட்டத்தில இனிமேல் அவர் கலந்துக்கிறதுபடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திய நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்தில ஓடக்கூடிய சிந்து நதி. அந்த சிந்து நதியில வந்து கிட்டத்தட்ட 8000 கோடி 8000 கோடிக்கான 80,000 கோடிக்கான தங்கப் படிவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து பொருளாதார சிக்கல்ல வந்து மாட்டிக்கிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த தங்கப் படிமம் கிடைச்சிச்சுன்னா, அத சுரங்கம் அமைத்து, அத தோண்டி எடுத்து, அத வித்தா அந்த நாட்டோட பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு, இதற்காக அந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்திடுறதுக்கான இதில அந்த நாட்டு அ அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தங்கப் படிமம் வந்து இமயமலையிலிருந்து அடித்து வரப்பட்ட ரொம்ப ஆண்டு கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா அடித்து வரப்பட்ட தங்கப் படிமம் தான் அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இளநிலை மருத்துவ படிப்புக்கான இந்த நீட் தேர்வு வர்ற மே மாதம் முதல் வாரத்தில் நடக்குது. அதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் நாளைக்கு அப்படிங்கிற செய்தியும், இந்த வருடம் வந்து கடந்த ஆண்டை விட நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிற மாரியும் செய்திகள் வருது. நாளைக்கு முடிவு பண்ணா தான் தெரியும். அதோட இது. அதேமாரி இந்த கியூட் எக்ஸாமினேஷன் அதற்கான அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கான அந்த இது விண்ணப்பிக்கக்கூடிய இதுவும் இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அமைச்சர் பொன்முடி அவர் வந்து 2006லேருந்து 2011 வரைக்கும் அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து விழுப்புரம் அந்த பகுதியில் வந்து இந்த செம்மண் கடத்தி வருவாய் சேர்த்துட்டாவும் கிட்டத்தட்ட 28 கோடி அரசுக்கு வர வேண்டிய அந்த பணம் வந்து செலுத்தப்படலை. அதனால் அவர் வந்து லாபம் செஞ்சுருக்காரு. அதாவது வரம்புக்கு மீறி வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிற வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து 2011 பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இடி அதாவது அமலாக்கத்துறை எடுத்து அவங்களும் விசாரணை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் உள்ள எழும்பூரில் வந்து சிபிஐ நீதிமன்றம் வந்து அவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஆஜராக சொல்லி அவர் மற்றும் அவருடைய மகன் மற்றும் அவருடைய உறவினர் இவங்க எல்லாமே வந்து வர்ற 19ஆம் தேதி மார்ச் 19ஆம் தேதி சிபிஐ கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படிங்கிற உத்தரவும், அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த நடிகை ஒருத்தவங்க வந்து தங்கம் கடத்தினாங்க. அதேமாதிரி மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 25 கிலோ தங்கம் அந்த ஆவணம் இல்லாமல் கடத்தப்பட்டது போன்ற பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.